கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சாதாரணமா எல்லா சிவன் கோயில்கள்லையுமே அர்த்தஜாம பூஜை அப்படின்னு நடைபெறும். அந்த கோயில் அடைக்கிறப்ப அர்த்தஜாம பூஜை அப்படின்னு நடைபெறும். அந்த பள்ளியறை பூஜை முடிஞ்சு பைரவருக்கு தீபாராதனை காட்டுவாங்க. அந்த மாதிரி நான் செஞ்சிட்டு இருக்கிறப்ப ஒரு கோயில்ல மட்டும், ஒரே ஒரு சிவன் கோயில்ல மட்டும் அந்த அர்த்தஜாம பூஜை அப்படிங்கிறது அந்த ஐப்பசி மாச அமாவாசை அன்னைக்கு மறுநாள் காலையில செய்யற அதிசயம் எங்க நடக்குது அப்படிங்கிறத பத்தி நாம இப்ப பார்க்கலாம். பஞ்சாரண்ய தலங்களில் ஒன்றான கும்பகோணத்தில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்களம்பூர் அப்படிங்கிற ஊர்ல சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்காக தாமதமாக செய்யும்படி உத்தரவிட்டார். அதன் பேரில் அந்த கோயிலில் இரவு செய்ய வேண்டிய அர்த்தஜாம பூஜையானது மறுநாள் காலை செய்யப்படுகிறது. வடாச்சேரியில் இருந்தும் திருக்களம்பூருக்கு செல்லலாம். பஞ்சபூத தலங்கள் சப்தஸ்தான தலங்கள் என்பது போல இந்த பஞ்சாரண்ய ஸ்தலங்களும் கூறப்படுகிறது. விதமான கட்டுமரங்கள் நிறைந்த பகுதிகளில் சிவபெருமான் அருள் புரியும் ஸ்தலங்களே பஞ்சாரண்ய ஸ்தலங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த பஞ்சபூத ஸ்தலங்களான திருக்கருக்காவூர், திரு அவளிவநல்லூர், அரித்துவாரமங்கலம், ஆலங்குடி, திருக்களம்பூர் இந்த 5 ஸ்தலங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்வது மிகவும் புண்ணியமாகும். அதன்படி திருஞான சம்பந்தர் ஒரு நாள் முதல் 4 கோயில்களை தரிசனம் செய்துவிட்டு கடைசியாக திருக்களம்பூர் என்ற கோயிலுக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்த போது ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. அந்த கோயிலுக்கு செல்ல முடியாமல் ஆற்றில் கரைபுரண்டு வெள்ளம் ஓடியதால் அவரால் அந்த கோயிலுக்கு செல்ல முடியவில்லை. அதனால் அங்கு அந்த ஆற்றில் படகுக்காரர்களும் யாரும் இல்லை. உடனே திருஞான சம்பந்தர் துடுப்பு கூட இல்லாத படகில் தன்னுடைய சீடர்களுடன் ஏறி பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது திருக்களம்பூர் பதிகத்தை சிவபெருமான் பாடிக்கொண்டே சென்றதால் சிவபெருமானுடைய அருளால் படகு துடுப்பு கூட இல்லாமல் வெள்ளத்தை கடந்து அந்த ஆற்றை கடந்து கரையை வந்து அடைந்தது. அதனால் அந்த பக்தர்கள் கோயிலில் சிவபெருமானுடைய வருகைக்காக இந்த பூஜையை நடத்த காத்து கொண்டிருந்தனர். அப்போது சிவபெருமான் அசரீரியாக வந்து, என்னுடைய பக்தன் வந்து கொண்டிருக்கிறான், அதனால் இந்த பூஜையை காலதாமதமாக செய்யவும் என்று அசரீரியாக ஒலித்தார். அதை கேட்ட பக்தர்கள் காலதாமதமாக செய்தனர். இந்த திருஞான சம்பந்தர் ஆற்றை கடந்து இந்த கோயிலை அடைவதற்கு மறுநாள் காலை ஆகிவிட்டது. அதனால் அந்த அர்த்தஜாம பூஜையை ஐப்பசி மாத அமாவாசை அன்று மறுநாள் காலை செய்கின்ற அதிசயம் இப்பொழுதும் நடைபெறுகிறது. அந்த ஐப்பசி மாத அமாவாசை அன்று பெரிய திருவிழாவாகவும் அந்த ஊரில் நடைபெறுகிறது. அந்த முள்ளி ஆற்றில் இரவு முழுவதும் அந்த திருஞான சம்பந்தர் அந்த ஆற்றை கடந்து வந்ததால் அந்த ஆற்றில் அவர் கடந்து வந்த அந்த முள்ளி ஆற்றில் ஓடத் திருவிழா என்று கொண்டாடப்படுகிறது. இந்த சிவபெருமான் அசரீரியாக ஒலித்த அதனால் அன்று, அதாவது ஐப்பசி மாத அமாவாசையான இன்று அங்கு சென்று அனைவரும் தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. எனவே இந்த ஐப்பசி அமாவாசையான இன்று அந்த ஊருக்கு சென்று தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள், அதாவது அந்த சூழ்நிலை அமைந்தால் செய்யலாம். அப்புறம் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அந்த ஊருக்கு சென்று தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியத்தை தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.